உசியா வெறும் 16ஆம் வயதில் யூதாவுக்கு ராஜாவானார். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். யுத்த சேனைகளை உருவாக்கினார். அவன் பெயர் பிரபலமானது. அவன் செய்த எல்லாமே தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டது. ஆனால் பின்னர் மனமேட்டிமை வந்தது. ஒரு நாள் தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். கர்த்தர் கட்டளையிட்டபடி ஆசாரியர்கள் மட்டுமே செய்யக்கூடிய வேலை அது. அவன் தன் மனதில் நினைத்தான், நான் ராஜா, நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் ராஜாவாக இருந்தாலும் தன் இஷ்டப்படி எல்லாம் செய்துவிடக்கூடாது. ராஜாவாகவும் அவனை பலப்படுத்தியதும் கர்த்தர். ஏனெனில் கர்த்ததாமே ராஜாதி ராஜா. அவன் தூபம் காட்டு நின்றபோது கர்த்தர் அடித்ததினால் அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் வந்தது. அவன் ஆலயத்திலிருந்து விரைவாக வெளியே கொண்டு செல்லப்பட்டான். உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் ராஜாவாக இருந்தாலும் அவன் செய்த காரியத்தினால் அவன் இழந்தது தேவனுடைய பிரசன்னத்தையும் தயவையும். தேவனை உங்களை உயர்த்தும் போது, தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கும் போது அவருக்கு முன்பதாக நீங்கள் தாழ்மையாயிருங்கள். நான் எதையும் செய்ய முடியும் என்று மனமேட்டுமையால் உங்கள் இருதயம் சொல்லும் பொய்யை நம்பாதீர்கள். உங்கள் ஜீவனும் வெற்றியும் பதவியும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பதாக பயந்து நடங்கள். மனமேட்டுமை எதையும் செய்ய முடியும் என்று சொன்னால் கர்த்தரின் குரல் என்னாலன்றி உங்களால் ஒன்றும் செய்யலாகாது என்று சொல்லும். உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து உங்களுக்குள் மனமேட்டுமை இருந்தால் கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.